ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மணி அட்ராக்ட், பணத்தை ஈர்ப்பது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம போலவே ஒரு மனிதனை, அதாவது ஆத்மா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஈர்க்கிறதுக்கு கொஞ்சம் போல் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உயிரற்ற பொருட்களை அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அது போல தான் பணத்தை ஈர்க்கிறதும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பணத்தை ஈர்க்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பணத்தை ரொம்ப சுலபமாகவே ஈர்க்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு பணம் வேணும், பணக்காரனாக வாழணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா, வேணும் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லாரும் சொல்கிற விஷயம் வேணும்னு கேட்காத, பணக்காரனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கொஞ்சம் போல் ராங் தான். எப்படிடா நான் பணமே இல்லாமல் கடன் பிரச்சனையில் தவிச்சிட்ருக்கேன், நான் இப்போ எப்படி தான் வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணுறது? பணமே இல்லாமல் நான் ஜீரோவாக இருக்கேன், ஆனால் இப்போ போய் நான் விஷுவலைஸ் பண்ணேன் அப்படின்னா பணக்காரன் ஆகிடுவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் வரும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் ஒரு பதில் வச்சுருக்கேன். பணக்காரனாக வாழணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை நீங்களே பணக்காரன் அப்படின்னு நம்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணால் போதுமா? நம்ம மனசு தான் கேட்காதில்ல, ஏண்டா வெளி உலகத்தில் நீ இப்படி இருக்க, நீ எப்படிடா பணக்கார மாதிரி கற்பனையிலேயே வாழலான்னு நினைக்கிறியா, மந்திரத்திலேயே மாங்காய் பிடிக்கலான்னு நினைக்கிறியா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். மூளைக்கும் மனசுக்கும் நிறைய விவண்டாவாதங்கள் ஏற்படும். ஸோ அதனால தான் பணக்காரனாக வாழணும் அப்படின்னு ஆசை இருக்குது, நிறைய பணம் வேணும் அப்படின்னா பணக்காரனாகவே வாழ நம்ம முயற்சி பண்ணணும். பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நிறைய பேர்கிட்ட ஏண்டா நீ, எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எல்லாருமே சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, ஏண்டா நீ செப்பல் இன்க்ளூடிங் நீ வந்துட்டு குறைஞ்ச விலையில் போட்டிருக்க, இல்லை பழசை போட்டுட்டு வந்திருக்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு அவங்க ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, நான் பணக்காரன் ஆயிடுவேன், ஆனதுக்கப்புறமா நான் அதை போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ராங்கான விஷயம். பாருங்கள், அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, நிறைய பேருடைய ஆழ் மனசில் பதிஞ்சு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க. போயிட்டு அவங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணுவாங்க. அவன் என்ன வாட்ச் கட்டியிருக்கான், நாம் என்ன வாட்ச் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. அவன் என்ன மாதிரியான ஷூ போட்டிருக்கான், நாம் ஏன் செப்பல் போட்டிருக்கோம், அதுவும் லோ ப்ரைஸில் நாம் ஏன் செப்பல் போட்டிருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வாழக்கூடிய எல்லா மனுஷனுக்குமே பணம் அப்படிங்கிறது இன்றியமையாத விஷயமாக ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பணம் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே போராடிட்டுருக்கோம். நான் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன், பணக்காரன் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த மாதிரி ஷூ போடுவேன், பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரியான வாட்ச் வாங்குவேன், இந்த மாதிரி பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த இல்லாமலேயே ஆக்கிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு தானே தெரியாமல் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே மூழ்கடிக்கிறாங்க. ஸோ இதுதான் பணம் இல்லாததற்கு மிகப்பெரிய ஒரு காரணமே. ஒவ்வொரு ஏழையுமே, ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுமே பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, அவங்ககிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லை. பிகாஸ் நம்மக்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது, இந்த பணத்தை வச்சு சாப்பிட மட்டும்தான் முடியும், ஸோ நாம் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற தனக்கு தானே அவங்க ஏற்படுத்திக்கிற தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். இங்கே இவ்வளோ பேர் ஏழை ஆகிருக்கிறதுக்கும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து மேலே வரவே முடியாமல் தவிக்கிறவங்களுக்கும் இது ஒரு ரீசனாக மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அச்சு அடித்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாருக்குள்ளேயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு என்கிட்ட காசே கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், அப்படி இருக்கும்போது பெரிய லெவலில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா?
கண்டிப்பாக. இப்போது உங்களுக்கு எந்த இடத்துல தாழ்வு மனப்பான்மை வர்றது? நீங்கள் ஒர்க் போகிறீங்க, உங்கள் ஒர்க் போகிற இடத்துல எல்லாருமே வந்துட்டு சூப்பர்பாக ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேங்களா? வெறுமனிக்க பில்டப் கொடுத்து தான் ஆகணும். நிறைய பேர் அவங்க கண்ணு வச்சுருவாங்க, இவன் பணக்காரன் அப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முட்டாள்தனமாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்துட்டு பரிதாபத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாமே ராங்கான விஷயம். அடுத்தவங்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படி தெரிகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்மளுடைய பார்வை அவங்களையும் நம்மளையும் சம்மந்தப்படுத்தி தாழ்வு மனப்பான்மை வராத அளவுக்கு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, கூட்ட நெரிசல் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நானும் அவனை விட சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நானும் அவனை விட சூப்பராக வாட்ச் போட்டிருக்கேன், அப்படி இருக்கும் பொழுது நானும் ஈக்குவல் தான், அந்த மாதிரியான மனநிலை வரும். ஸோ அதுதான் இன்னும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நிகரானவங்களாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அடுத்தவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் கூட நம்மளை எப்போவுமே வந்துட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே உள்ளாக்கிடும். ஸோ அதனால் அடுத்தவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் கூட நம்மளை பாதிக்கக்கூடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் அடுத்தவங்க மாதிரி, இப்போ நீங்கள் ரிச் பீப்புள்ஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ரிச் பீப்புள் அவங்களுக்கு நிகராக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களை காட்டிக்கணும். உங்களை நீங்கள் காட்டிக்க நீங்கள் பணக்காரனாகவே வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி கெப்பாசிட்டி, அதாவது உடல் அளவில், அதாவது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்பீரியன்ஸ் அவனும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு அதே மாதிரி மாறுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி எந்த விஷயத்தையுமே வைக்காதீங்க. இந்த நாளை இதே நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாரும் வந்துட்டு நீங்கள் பணக்காரன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்தவங்களையும் நம்மளையும் சம்மந்தப்படுத்தி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது நீங்கள் அவங்களுக்கு நிகராக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கும். ஓகேங்களா? அவன் எப்படி இருக்கான் பார்த்தியா, ஆனால் நான் இப்படி இருக்கேன்ல, என்னுடைய தகுதி அவ்வளோதான் அப்படிங்கிறத நீங்களே உங்கள் ஆழ் மனசில் பதிய வைக்கிறதுனால தான் நீங்கள் ஏழையாகவே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் பணத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா பணக்காரனாகவே வாழணும். அதுக்கப்புறம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள், எங்கிட்ட இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்ததாக விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஆனால் பணம் வேணும் அப்படின்னா, பணத்தை நோக்கிய சிந்தனைகள் அதிகமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணக்காரன் போலவே நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களை தேடி நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ, எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறீங்களோ அதை எல்லாத்தையுமே ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. மணி அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக எல்லாராலையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது உயிர் அற்ற பொருள். ஸோ டிலே பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சின்ன ஒரு ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு லெவலில் இருக்கும். வேறு ஏதோ இடத்துக்கு போக வரவங்க இங்கே வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சூப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ட்ரீட் பண்ணுறத பார்த்தே உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நமக்கு வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு நிகராக இல்லை, அவங்களுக்கு மேலே கூட உயர்த்தி உங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்கள் ஆழ் மனசுக்கு பதியும். அதுவே நீங்கள் அதே ஹோட்டலுக்கு ரொம்ப மோசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனுங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீங்கள் மோசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனுங்க அப்படின்னா அவங்களுடைய, அதாவது அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமாகவே நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயமுமே உங்கள் ஆழ் மனசை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனால் நான் குறிப்பாக மென்ஷன் பண்ணி திரும்ப சொல்கிறேன், பணக்காரனாக வாழணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா நீங்கள் பணக்காரனாகவே வாழணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஓகேங்களா? நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன், நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். லவ் அட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் அப்படின்னா அதை மறுபடியும் எப்படி வந்துட்டு ஒட்ட வைக்க முடியுமா முடியாதா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.